Sponsored by Naturals. Let's get you ready. Naturals. எங்க பையனை பத்தி நாங்களே சொல்லிக்க கூடாது. ஐடில வேலை செய்யறான். இருந்தாலும் இன்ட்ரோவர்ட். 24 கேரட் கோல்ட். தங்கச்சி ஐடி தான். அப்படியே ஒரே ஃபீல்ட். ஆமா. பொண்ணு பிடிக்கலையா? ஏன்பா போய் சொன்ன? டேய், அவன் 1000 பொய் சொல்றான்டா. ஒரே ஒரு பொய் சொன்னா என்னடா தப்பு? உண்மையிலே நான் என்ன வேலை பார்க்கறது தெரிஞ்சா என்ன ஆகும்? எவ்வளவு பொய் சொல்றப்பா? பொய் சொல்லலாம், ஆனா ஏக்கர் கணக்குலலாம் பொய் சொல்லக்கூடாது. டேய், என்னடா பொய் சொல்லிட்ட? ஒரு லார்ஜ் பொய், 4 ஸ்மால் பொய், அவ்வளவுதான். கல்யாணம்னா இது கூட சொல்லாட்டி எப்படி? வாழ்க்கைன்னா 90% உண்மை, 10% பொய் இருக்கலாம், தப்பு இல்ல. 90% உண்மை, 10% பொய். நீ பேசுனது எல்லாமே பொய் தான்ப்பா. நான் ஐடியில் வேலை செய்கிறேனா? சொல்லுப்பா. என்னால் 4 வார்த்தை இங்கிலீஷில் பேச முடியுமா? என்னை படிக்க வச்சிருக்கலாம்ல. நானா படிக்க வைக்கல உன்ன? +2 படிக்கும்போது என்ன பண்ண? குவார்டர்லி எக்ஸாமுக்கு படின்னு சொன்னேன். ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல பாத்துக்கலாம்னு சொன்னேன். ஹாஃப் இயர்லி எக்ஸாமும் வந்துச்சு. படின்னு ஃபைனல்ல பாத்துக்கிறேன்னு சொன்னேன். +2 ஃபைனல் என்னாச்சு? 2 சப்ஜெக்ட் புட்டுக்குச்சு. உன்னால படிக்க முடியல, நீ படிக்கல, அவ்வளவுதான். சரி, அது விடுப்பா. இதெல்லாம் ஒரு மேட்ரா? சும்மா படின்னு அட்லீஸ்ட் நான் பண்ற வேலையை சொல்லியிருக்கலாம்ல. கண்டவன் கொடுக்குற டிப்ஸை வாங்குறிய, அப்பா கொடுக்குற டிப்ஸை கேளு. சிப்ஸு, இந்த சிப்ஸே கண்ணன் கொடுக்குற டிப்ஸில் வாங்கினது தான். உனக்கு என்ன பயம்? உன் வேலை தெரிஞ்சா உனக்கு பார்த்த பொண்ணு உன்னை விட்டு போயிரு நினைக்கிற, அதானே? ஆமா. உன் வேலை தெரிஞ்சா உனக்கு பார்த்த பொண்ணு தான் விட்டு போகும். ஆனா உன் லவ்வர் விட்டு போவாளா? லவ்வர்? நான் யாரையும் லவ் பண்ணலையே. என்ன யாரும் லவ் பண்ணலையே. அட கிறுக்கு பயபுள்ள, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, கிட்டலாம் வராத, அங்கிருந்தே சொல்லு. நீ அந்த பொண்ணை லவ் பண்ற, அந்த பொண்ணை மானாவாரியா லவ் பண்ண வைக்கிற. நான் லவ் பண்ண வைக்கணுமா? அப்புறம் நானா? நீதான். கல்யாணத்துக்கு இன்னும் 4 மாசம் இருக்கு. அதுக்குள்ள நீ என்ன பண்ணணும்னா, வசந்தா என் புருஷர், அவங்க அப்பா தான் என்னுடைய மாமனார் அப்படின்னு நீ சொல்ல வைக்கணும். சரியா வருமா? வரும், சரியா வரும். வழக்கமா பசங்க தான் லவ் பண்ணிட்டு வீட்டில் கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. நீ என்னன்னா கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு காதல் பண்ண சொல்ற. டேய், இது அரேஞ்சு மேரேஜ் இல்லடா, அரேஞ்சு காதல். சுருக்கமா சொல்ல போனா ஏகே. சரிம்மா, வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். டேய் பாப்பு, Who is this? ஹாய் ஏட்டு, சௌக்கியமா? அதெல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன். கட்டிங் பண்ணணும்ப்பா. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து பாருங்க. நானே அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா? நான் கட்டிங் பண்ணணும்னா 2 மாசத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வெயிட் பண்ணணும். நான் தான் கட்டிங் பண்ணணும்னு ஆர்டிஸ்ட்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயாவுக்கு மட்டும் வீட்டில் போய் பண்ணுறல்ல? ஆமா, ஐயாவும் நீங்களும் ஒன்னா கோய்யா இல்லை. முதல்ல ஒரு கார் வாங்கணும், அப்பதான் இவங்கெல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. ஏய், என்னைக்காவது ஒரு நாள் என் கையில் சிக்காமலேயே போயிடுவேன். அன்னைக்கு வச்சுக்கிறேன்டா உன்னை. என்ன மேடம், ரொம்ப டல்லா இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னாச்சு? ஒன்றும் இல்லடி. நேத்தா பொண்ணு பார்த்துட்டு போனாங்க, இன்னைக்கு டல்லா இருக்க? என்னடி சொல்றது, எல்லாம் என் அண்ணன் அந்த ஆப்போசிட்டி மண்டையனால வந்தது. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம பொண்ணு பார்க்க வந்தவங்க கிட்ட நாங்க பெரிய பணக்காரங்கன்னு சொல்லி வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, நான் ஐடி கம்பெனில வேலை பார்க்கறேன்னா ஏதோ பெரிய போஸ்டிங்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். 4 வீடு இருக்கா, 40 கார் இருக்கா, வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுருக்கான் அந்த வடவாய. உங்க அண்ணன் இன்னைக்கு நேத்தா வடை சுடுறான்.
அவன் இங்க வேலைக்கு சேர்ந்த புதுசுல என்கிட்டயே விட்டு போட்டான். நீ சொல்லிதான் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். அவனை விடு. உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா? ஏண்டி நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பேசுற? அவங்க உண்மையாவே பணக்காரங்கடி. அந்த பையனை பிடிச்சிருக்கா இல்லையா? லைட்டா லைட்டாவா? பிடிச்சிருக்கு. அந்த பையனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் மண்டை போட்டு குழப்பிட்டு இருக்க? அவனுக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அப்போ கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏய் என்னடி இவ்வளோ சாதாரணமா சொல்ற? நாங்க மட்டும் குடும்பத்தோட சேர்ந்து அவங்கள ஏமாத்துறோம் தெரிஞ்சா அவ்வளோதான். பயமா இருக்குடி. கல்யாணம் ஆகுற வரைக்கும் தெரியாம பாத்துக்கலாம், அதுக்கப்புறம் தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. நீ கவலைப்படாதடி, ஒன்னும் ஆகாது, பாத்துக்கலாம். கிளைண்ட் வராங்க, நான் போறேன். எல்லாம் உங்க அண்ணன் பார்த்துப்பான், நீ ரொம்ப யோசிக்காதடி. ரகு, என்னாச்சு துறைக்கி? உருன்னு இருக்கான். அவன் எப்பயுமே அப்படிதானடா. டேய் மாப்பிள, டேய் என்னடாச்சு? எங்க அப்பாவை பாடுறா, எவ்வளோ பொய் சொல்லி வச்சிருக்காரு. விடு மாப்பிள, கல்யாணத்துக்காக பொய் சொல்கிறதெல்லாம் சகஜம். அதுவும் உனக்கெல்லாம் பொய் சொல்லாமல் கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லை. இந்த வீடு இருக்கு, சொத்து இருக்கு, கார் இருக்குன்னு சொன்னா கூட பரவாயில்லடா. என்ன போய் ஐடியில் வேலை பார்க்குறேன்னு சொன்னா நம்புங்களாடா? அதான் ஒரு பைத்தியக்கார குடும்பம் நம்புதே. நீ சொல்கிறது கரெக்டு தான் மாப்பிள. உங்களுக்கெல்லாம் என்ன பார்த்தா கிண்டலாக இருக்கு. டேய், நம்ம ஏரியா லட்சுமி அக்கா பையன் அவனை எப்படா கூப்பிட்டேன்? எப்படி கூப்பிட்டா? வசந்தண்ணே வசந்தண்ணே கூப்பிட்டவன் இப்போ வசந்தங்கள் கூப்பிட்றேன். மாப்பிள, அவன் தாத்தான்னு கூப்பிட்றக்குள்ள கல்யாணம் பண்ணுற வழியை பாரு. மாப்பிள, நாய் கண்ணுக்கு பேய் வர்றது தெரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சின்ன பசங்க கண்ணுக்கு நமக்கு வயசாகிறது தெரியும்டா. புரிஞ்சு நடந்துக்கோ மாப்பிள. உங்கள் அப்பா சொன்னதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. இல்லைன்னு வச்சுக்க மாப்பிள, இந்த ஜென்மத்தில் உனக்கு கல்யாணம் நடக்காது, பார்த்துக்க. பயமா இருக்கு மச்சி. அந்த பொண்ணுக்கு நம்ம ஏமாத்துறோம் தெரிஞ்சிச்சுன்னா. பொண்ணுங்கள்லாம் உசார் மச்சி. அவங்களுக்கு வேணும்னா வேணும், அவன் எப்படி இருந்தாலும் சரி. வேணான்னா வேணாம், அவன் எவ்வளோ பெரிய பிஸ்தாவாக இருந்தாலும் சரி. பொண்ணு பார்த்துட்டு வந்து 2 நாள் ஆச்சு. நீ வேணும்னா பாரு, உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவளே உன்னை கான்டாக்ட் பண்ணுவாள். டேய் டேய் இங்க வாடா. என்னடா? என்னது மெசேஜா? சால்னியா? உனக்கு கிரீன் சிக்னல் வந்துருச்சு. ஏங்க? ஹாய். ஹாய். ஒரு நிமிஷம். டேய் நீ சொல்லிடுறா. டேய் நிமிந்து அந்த பொண்ணை பார்க்காத, தைரியமா குனிஞ்சுக்கிட்டே உண்மை சொல்லிடு. பாத்திராதடா, பாத்திராத. ஏங்க, உங்க அப்பா சொன்னது உண்மைதாங்க. ஏங்க அது உண்மை இல்லைங்க. நீங்க நடிக்காதீங்க, அது உண்மைதான். நானும் அப்ப நம்பல, ஆனா இப்போ நம்புறேன். ஒருவேளை நமக்கு முன்னாடி அப்பா கால் பண்ணி சொல்லியிருப்பாரோ? அதுக்கு வாய்ப்பு இல்லையே. நீங்க இன்ட்ரோவர்ட் தான். ஓ அதுவா? வழக்கமா பசங்க தான் சீக்கிரமா வந்து பொண்ணுங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஆனா இங்க நான் சீக்கிரமா வந்துட்டேன், நீங்க லேட்டா வரீங்க. லேட்டா வந்தது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு கிட்ட பேசலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அட ஏங்க உங்களுக்கு இப்படிவே இருக்குது? என்னமோ ஏசி இல்லாத சலூன்ல உட்கார்ந்து இருக்க மாதிரி. என்ன
சலூனா? ஐயையோ. இல்லைங்க, ஏசி போடாத கார்ல வந்த மாதிரின்னு சொல்ல வந்தேன். ஓ, காரா? கார்ல தானே வந்தீங்க? பசமே உன்னால தான். நான் பைக்கில் தான் வந்தேன். எனக்கு பைக் தான் ரொம்ப பிடிக்கும். ஓ, எனக்கும் பைக் தான் பிடிக்கும். பைக்ல அப்படியே பாட்டு கேட்டே போனா ஜாலியா இருக்கும்ல? ஆமாங்க, ஜாலியாக தான் இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம். விஷயம் சொல்லுங்க. சொல்லுங்க மேம். உங்கள் ஆர்டர்? ஏங்க சார், என்ன வேணும் என்னாச்சு? என்னாச்சு? உட்காருங்க. சாரி, எனக்கு ஒரு கோல்ட் காஃபி. உங்களுக்கு? கோல்ட் காஃபி தான். ஓகே சார். ஓகேவா? ஓகே தாங்க. உங்க ஆஃபீஸ் எங்க இருக்கு? இங்கே தான், ஈசிஆரில். ஆஃபீஸ் டைம்லாம் எப்படி இருக்கும்? 9 to 6. ஓ, எவ்வளோ வருஷமா ஒர்க் பண்றீங்க? 5 years இருக்கும். ஓ, 5 இயர்ஸ்னா அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல? ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் யாருங்க இருப்பாங்க? ஐ மீன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல? எங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுலாம் நேச்சுரல்ஸ் தாங்க. எனக்கெல்லாம் எப்படிங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க? இங்கே வேற. ஓகேங்க, சும்மா தான் கேட்டேன். உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்கு? ஐயோ, ஷோலிங்நல்லூர். ஷோலிங்கநல்லூர்ல தான் ஆஃபீஸா? ஆமா. ஓ, பக்கம்தான். மேம் காஃபி. ஆடா, நல்ல வேளை காஃபி கொண்டு வந்தான். நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? என்னங்க ஞாபகம் இல்லாம எப்படி? 3 நாள் முன்னாடி தானே பொண்ணு பார்த்துட்டு போனீங்க. அது இல்லைங்க, பீச்சில் ஒரு நாள். பீச்லையா? பீச்சில் ஒரு நாள் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துருக்கும் போது என்ன கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு எப்படி இருக்குன்னு ஏஏல காட்டினானுங்க. நான் அந்த பொண்ணு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு மடியில் விழுந்துச்சு. பார்த்தா அந்த ஏஐ பொண்ணு. யாருங்க அந்த ஏஐ பொண்ணு? அந்த ஏஐ பொண்ணு நீங்கள் தான். என் மடியில் வந்து விழுந்த பொண்ணு நீங்கள் தான். ஆனால் உங்களுக்கு தான் என்ன ஞாபகமே இல்லை. எங்கள் அப்பா அம்மா பொண்ணு பார்த்துருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ காமிச்சாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்தா அந்த ஃபோட்டோலையும் நீங்கள் தான். ஓ, என்ன பொண்ணு பார்க்க வரதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பேக் ஸ்டோரியா? ஆமாங்க. அதான் பார்த்த உடனே பிடிச்சிருச்சா? காதல் வந்து தித்திக்குதே, காற்று மெல்ல பத்திக்குதே, உலகம் மறந்தே உசுரா நினைச்சேன். காதல் வந்து தித்திக்குதே, காற்று மெல்ல சரி, பத்திக்குதே. ஓகேங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பட்டுமா? நான் வேணா உங்களை பைக்கில் ட்ராப் பண்ணட்டுமா? நீங்கள் வேணா பாட்டு கேட்டே ஜாலியாக வரீங்களா? பாத்துட்டியா? பார்த்துட்டேன். என்ன சொல்றாரு நம்ம மாப்பிள்ள? என்னது மாப்பிள்ளை போய் பாத்தியா? நம்ம குடும்பம் என்ன, பாரம்பரியம் என்ன, பெருமை என்ன? என்னடா இப்படி பண்ணிட்ட? மாப்பிள்ளைய பார்க்கலாமா நீ? அவன் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா. நீங்க ஐயா என்ன பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் என் வீட்டையே சுத்தி சுத்தி வந்தாரு. என்ன எல்லாம் மறந்து போச்சோ? முன்னாடி ஏண்டி இப்படிலாம் பேசுற? தெரியுதுல்ல. ஆமா,
இந்த ஜாதகத்தை கொடுத்துட்டியா? அடக்கிருக்கு போய் மாமல அதை போய் அவட்ட கேக்குற? நான் தான் அவங்க அப்பாட்ட போய் ஜாதகத்தை கொடுத்துட்டு வந்தேன். இது அது இல்லங்க, ஒரிஜினல் ஜாதகம். ஒரிஜினலா? என்னடி வளர்ற? வளரலங்க, இன்ஸ்டாகிராம் ஐடிங்க. புரியுதா? உங்க இன்ஸ்டாகிராம் ஐடியை மட்டும் அவங்க பார்த்தா அவ்வளவுதான். தங்கச்சி Sponsored by Naturals. Let's get you ready. Naturals.